ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அல்சர் அப்படின்ற ஒரு பிரச்சனையை பற்றி பார்க்கலாம். இப்போ அல்சர் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரலும் காமனாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அல்சர் அப்படிங்கிறது. ஸோ இந்த அல்சர் வந்து பார்த்திங்கன்னா எதனால் வருது அப்படின்னா, இதுக்கு 2-3 காரணங்கள் முக்கியமான ஒரு காரணங்களாக இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா, பசிக்கிற நேரத்தில் சாப்பிட்றது கிடையாது, சரிங்களா? ரொம்ப நேரம் கழித்து சாப்பிட்றது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, பசி இல்லாத நேரத்தில் நல்லா சாப்பிட்றது, வயிறு முட்டை சாப்பிட்றது, அப்புறம் நைட்டு சாப்பிட்ட உடனே தூங்குறது, தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, ஸோ அதிக கார உணவுகள், புளிப்பு உணவுகள் வந்து அதிகமாக எடுத்துக்கிறது, இந்த மாதிரி ரீசன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அல்சரை வந்து க்ரியேட் பண்ணும், சரியா? ஸோ இதுக்கான பெஸ்ட்டு ரெமிடி எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு நம்மளுடைய வாழ்க்கை முறையை மாற்றணும், லைஃப் ஸ்டைலை மாற்றணும், உணவு முறையை மாற்றணும், சரிங்களா? நல்லா தூங்குங்க, பசிக்கிற நேரத்தில் சாப்பிடுங்க, உணவில் வந்து துவர்ப்பு சுவையை வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. உணவில் துவர்ப்பு சுவையை அதிகமாக எடுக்க எடுக்க என்ன ஆகும்னா, வயிற்றில் இருக்கிற புண்கள் எல்லாம் வந்து ஆறும், சரியா? இன்னொன்று, வயிறு என்ற உறுப்பினுடைய சுவை வந்து இனிப்பு, துவர்ப்பு, சரிங்களா? அதை நம்ம கொடுக்க கொடுக்க என்னாகும் அப்படின்னா, உள்ளே இருக்கக்கூடிய இந்த உணவு குழாயில் இருக்கக்கூடிய புண்கள், இரைப்பையில் இருக்கக்கூடிய புண்கள், சிறுகுடல் அண்டு பெருகுடலில் இருக்கக்கூடிய புண்கள் எல்லாம் என்ன ஆகும்னா ஆற ஆரம்பிக்கும், சரியா? ஸோ இந்த அல்சர்னால நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. ஃபஸ்ட்டு கேஸ்ட்ரிக் உருவாகும், அதுக்கப்புறம் வந்து வாமிட்டிங் சென்ஸ் வந்து எப்போல்லாம் வந்து அந்த ஒரு பசிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் உண்டாகுது அப்போல்லாம் வந்து இந்த வாமிட்டிங் சென்ஸ், குமட்டல் உணர்வு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து தலை வலிக்கும், சரிங்களா? கேஸ்ட்ரிக் இஷ்யூ உண்டாகும். தென் வந்து கான்ஸ்டிபேஷன் வந்து அதுக்கப்புறம் கடைசி ஸ்டேஜாக நம்மளுக்கு வந்து இருக்கும், சரிங்களா? ஸோ ஒரு பிரச்சனையிலிருந்து ஒரு 4-5 பிரச்சனை வந்து உருவாகும். ஸோ அதுக்கு முதல்லையே நாம் என்ன பண்ணலான்னா, நம்ம நல்லா உணவை வந்து பசிக்கிற நேரத்தில் நல்லா மென்று சாப்பிட்டோன்னா இந்த பிரச்சனையே இருக்காதுங்க, சரிங்களா? வாழ்க வளமுடன். நன்றி.